today, World Music Day and International Yoga Day on this 21st June 2024. I advocate Rajeshwari Club, chairwoman of Pranjavarahi Social Service, welcoming you to this great event on behalf of our Pranjavarahi Social Service. Today, we have two chief delegates to deliver an awareness motivation speech on this great celebration event. Mr. Muhammad Asif Ashraf Factory and Mr. Boris Ravipriyan here. Mr. Muhammad Asif Ashraf Factory as a quality manager working as a behavioral therapy center and as a global certified health and fitness coach. He is today going to deliver an awareness motivation speech on behalf of our Pranjavarahi Social Service. Mr. Boris Ravipriyan is a great music director and composer and who has received Little Mastery Award next to our great Ilayaraja sir. This 21st June 2024, he has recently launched the audio launch of his music composition for the movie Surinam Surihantim, The Sun and Sancham. So let's have Mr. Boris Ravipriyan here to motivate people how music helps to maintain a relaxed lifestyle and his life journey, how he has achieved this great position, what he has been today. Let's have Mr. Boris Ravipriyan here. Let's have இத்தருணத்தில் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த advocate ராஜேஸ்வரி அவர்கள் நாங்கள் பேசுவோம். She is such a versatile advocate. She is got so much நிறைய பரிமாணங்கள். சோஷியல் சர்வீஸ் பண்றாங்க, ஹியூமன் ரைட்ஸ்ல இருக்காங்க, சோஷியல் ஆக்டிவிட்டிஸ், அப்புறம் இந்த மாதிரி பல்வேறு முகங்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு versatile ஹியூமன் பீயிங். அவங்களுடைய வெப்சைட் ருத்ர வரகி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டுக்காக நான் வந்து இந்த பதிவை நான் இந்த சமயத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும். நான் தான் உங்கள் மியூசிக் டைரக்டர் ஆர்எஸ் ரவிப்பிரியன். என்னுடைய மியூசிக் ஜேர்னியை பற்றி இன்னைக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ற இந்த இசை வந்து எங்கே ஆரம்பிச்சது அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக்ரவுண்ட். என்னுடைய கொள்ளு தாத்தா திரு ஆரம் குளமாடம் செட்டியார், அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் திருநெல்வேலியில் இருக்கிற சாத்தான்குளம், நிறைய குளங்கள் இருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா கடைசி குளம் சாத்தான்குளம், அந்த இடத்தை ஆண்ட ஒரு மாமனிதர். ஒரு சின்ன பிஸ்னஸாக ஒரு ஆயில் பிஸ்னஸ் ஆரம்பித்து பயங்கரமாக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய விஐபியாக அவர் ஆனார். அவரும் திரு ஏவி மெய்யப்பன் செட்டியாரும் நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸுங்கிறது பலர் அறியாத ஒரு உண்மை. ஸோ இப்போ குளமாடம் செட்டியார் என்னுடைய கொண்டு தாத்தா, அவருடைய பையன் திரு பாலகிருஷ்ணன் அப்படின்றது என்னுடைய தாத்தா, அதாவது அம்மாவுடைய அப்பா, என் தாத்தா. அவரும் பாலகிருஷ்ணன் அவர்களும் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா பேரில் கூட ஒத்துமை. அவங்க ரெண்டு பேருமே காலேஜ் மீட்ஸ், ரெண்டு பேருமே ஒன்றா இசை கற்றுக்கிட்டவங்க, இசை சாம்ராஜ்யம் பண்ணவங்க, வாடா போடான்னு பேசக்கூடிய நண்பர்கள். அவங்க வழியில் வந்த வேணாம். ஸோ என்னை பார்க்கும்போது கூட நிறைய பேர் வந்து ஆரம் குளமாடம் செட்டியாருடைய டிட்டோ அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அதுவும் சந்தோஷமாக இருக்குது. அவரும் என்ன மாதிரி தான் இருப்பாராமா, ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கே புரியும். அண்ட் இப்போது சின்ன வயசில் அம்மா சொல்லுவாங்க, நான் வந்து அழும்போதே மியூசிக்கலாக தான் அழுவேன், அது எனக்கு தெரியாது, அவங்க சொல்லி கேள்விப்பட்டேன். அவங்க என்னை பாடி தான் தூங்க வைப்பாங்க. அவங்க பாடுற 2-3 பாடல்கள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு.
கண்ணன் வரும் கதை சொல்லுவான் அப்படின்ற பாட்டு, அப்புறம் வந்து பூச்சிட்டு கண்ணங்கள், அப்புறம் வந்துட்டு அத்தையடி மெத்தையடி, அத்தைமடி மெத்தையடி பாடல், இப்படி 4 பாடல் வச்சிருக்காங்க. அந்த பாடல்ல ஆரம்பிச்சு முடிக்கும் போது நான் தூங்கியிருக்கேன். இப்படிதான் இசை ஆரம்பிச்சேன். எனக்குள் நான் ஒரு ஓவியனும் கூட. சின்ன வயசுல அதிகமா டிராயிங் தான் பண்ணுவேன். அப்புறம் எங்க வச்சு அந்த ஷிஃப்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு 13 வயசு இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே நிறைய கம்போஸ் பண்ணுவேன். நான் ஸ்கூல்ல வந்து தேவாரங்கள் எல்லாம் அங்கே ஃப்ரைடேஸ் பாடுவோம்ல அசம்பிளியில், அப்போ அதையே நான் கம்போஸ் பண்ணி பாட ஆரம்பிச்சேன் என்னை அறியாம. அப்போ எனக்கு ஒரு 7-8 வயசு இருந்திருக்கும். அப்போ ஒரு 13 வயசு ஆகும்போது என்னுடைய ஒரு மாமா சொன்னாங்க, தோன்றின் புகழுடன் தோன்றுக அல்லாது தோன்றாது இருக்க அப்படின்னு. நான் சரியா சொன்னேன்னு தெரியும், பட் அதோட மீனிங் புரிஞ்சிருக்கு. ஸோ அது வந்து என்னுடைய மைண்டில் வந்து பயங்கரமாக ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ ஏதாவது பண்ணி சாதிக்கணும், ஆரம்பி பரம்பரைக்கு மறுபடி புகழ் சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த இசையை வந்து பிரத்யேகமாக சூஸ் பண்ணது. ஆக்சுவலாக நான் எனக்கு டாக்டர் ஆகணும்னு தான் சின்ன வயசுல ஆசை. அதெல்லாம் மாறி இசையில் டாக்டர் ஆகிட்டேன். ஸோ 13 வயசுல ஆரம்பிச்ச ஜேர்னி இன்னைக்கு இவ்வளவு காலமா கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமா தொடருது. ஸோ அதாவது மைண்ட்ல ஒன்று ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா சின்ன வயசுல, அது வந்து நீயே தொடரும். நம்ம அது மாதிரிதான் எனக்கும் நினைக்கிறேன். பல எதிர்ப்புகள் குடும்பத்துக்குள்ளேயே. ஏன்னா இசைன்றது பாரம்பரியமா கிளாசிக்கல் கத்துக்கிட்டு கச்சேரி பண்றது ஒரு ரகம், சினிமான்றது இன்னொரு ரகம். சினிமானால பல பேருடைய தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு தெருக்கூத்துன்ற மாதிரி. அதனால வீட்டில் அப்பாவுக்கும் பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு நான் இன்னைக்கு இசையில இருக்கேன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஊக்கம் கொடுத்து என்னை சின்ன வயசுல இருந்து மியூசிக் கிளாஸுக்கு கூட்டிட்டு போறதுல இருந்து எல்லாமே பண்ணது அம்மா தான். நான் வந்து ஆக்சுவலா இந்தியாவில் இருக்கும்போது சின்ன பையனா ஒரு 85-86 ரேஞ்சில் நம்ம மாமா எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம், அதில் நான் மியூசிக் பண்ண நல்லா இருக்குங்கிறத என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அவங்க தீர்மானிச்சாங்க. அப்போ நான் ஒரு பாடகனா வரணும்னு தான் நினைச்சது. அவங்களுக்கு ஏன் அந்த தாட் வந்ததுன்னு தெரியாது. ஆனால் நான் ஒரு மியூசிக் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனால் அது நடக்கலை. அப்போ சப்போஸ் நான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தேன்னா நான் தான் முதல் யங்கஸ்ட் மியூசிக் டைரக்டராக ஃபீல்டில் இருந்திருப்பேன். ஆனால் அது நடக்கலை, ப்ராப்ளம். ஸோ அங்கேருந்து ஒரு 89 ரேஞ்சில் நம்ம கனடா வரும். அதுக்கு முன்னாடி நடுவில் ஓமான்ல இருந்தேன். ஓமான்ல இருந்து அப்புறம் மறுபடியும் இந்தியா வந்துட்டு அப்புறம் கனடா வந்து. கனடா வந்தால் கனடாவில் எல்லாமே அது வந்து உங்களுக்கே தெரியும், எல்லாமே வெள்ளைக்கார நாடு. ஸோ நாம் வந்த காலகட்டத்தில் அதிகமாக தமிழ் மக்கள் இங்கே கிடையாது. ஸோ எப்படி இந்த மியூசிக்கை வந்து நாம் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் படித்த காலேஜ் எமரி காலேஜ் இன்ஸ்டிடியூட்ல தான் நான் படித்தேன். அங்கே வந்து மியூசிக் கொஞ்சம் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து மியூசிக் கீபோர்ட் செக்ஷனில் சேர்ந்து அங்கே ஒரு டேவிட் அப்படின்ற ஒரு வெள்ளைக்கார ஒரு மியூசிஷியன், அவர் வந்து ஹாலிவுட்ல மியூசிக் பண்ணுற ஒரு மியூசிக் கம்போசர், அவர்கிட்ட கொஞ்சம் காலம் கற்றுக்கிட்டு இருந்தேன். ஆனால் மறுபடியும் என்னுடைய அதிக பிரசித்தனம் அவர் சொல்லிக் கொடுத்ததை விட்டு நானாக கம்போஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது அவருக்கும் பிடிக்கல. கொஞ்ச நாள் தான் என்னால் கற்றுக்க முடியும். அங்கே துரத்தி விட்டேன். நீ வந்து எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற, நாங்கள் கற்றுக் கொடுத்ததை தாண்டி நீ எதோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டேன். சரின்னு சொல்லிட்டு இன்னொரு டீச்சர் ஆனந்தா அப்படின்னு அவங்க கிட்ட கொஞ்ச நாள் வோக்கல் கிளாஸஸ் போகலாம்னு அங்கே போய் சேர்ந்து அவங்க ஏதாவது ஸ்வரவரிசைகள் ஆரோகணம் அவரோகணம் சொன்னால் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் அதை வச்சுக்கிட்டு கம்போஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து நீங்கள் கற்றுக்க வரையா கம்போஸ் பண்ண வரையானா அவங்களும் கடைசியில் என்ன பண்ணாங்க, சாமி நீ வேண்டாம் நீ கிளம்பிடுன்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஆண்ட்ரூ அப்படின்னு ஒரு கிட்டாரிஸ்ட் மலையாளி, அவர்கிட்ட போய் கொஞ்சம் வோக்கல் ட்ரைனிங் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் அவர் சொல்றதை கற்றுக்கணும். நான் அதை செய்யாமல் சார் இந்த ஒரு பாடல்களை சொல்லி இதுக்கு சொரவரிசை கொடுங்க நான் கற்றுக்கணும்னு சொல்லி அவருக்கு நான் கற்றுக் கொடுக்கல, அவர்கிட்ட ஐடியா கேட்க போய் அவர் இவனை விட்டா இவன் இங்கே உட்காந்து இவன் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சுவான்னு நினைச்சாரு என்னன்னு தெரியல. கொஞ்ச காலத்துல ராஜா நீ கிளம்பிடுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றது, வேற வழி இல்லை. நானா எழுதுவேன். எனக்கு வந்து தமிழ்ல நான் கற்றுக்கல இருந்தாலும் தமிழ் ஆர்வம், நானா லிரிக்ஸ் எல்லாம் எழுதி நாட்டியம் போட்டி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும் சரி, இங்கே போனாலும் எழுதிக்கிட்டு அதுக்கு ஒரு டியூனை போட்டு நிறைய வாட்டி சப்வேல மேலையும் கீழையும் போய் வந்துட்டே இருந்திருப்பேன். அந்த காலத்தில் ஃபோன் இல்லை. ஸோ 5-6 வாட்டி போய் வந்ததுக்கப்புறம் தான் நான் இன்னும் ட்ரெயினை விட்டு இறங்கலன்றதே ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கு கம்போஸ் பண்ணி அப்போல்லாம் குட்டி ரேடியோ இருக்கும், அந்த கையில் வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இருந்தது. திடீர்னு ஓ வண்ண வெண்ணிலாவே அப்படின்ற ஒரு பாடலை பண்ணலாம் நம்மளே வந்து. அதாவது நாங்கள் படிக்கிறதுக்கு இங்கே வந்து அரசாங்க பணம் கொடுக்கும், ஓசாக் அப்படிம்பாங்க. அந்த பணத்தை எடுத்து அதில் கொஞ்சம் டிமிக்கி விட்டு அதில் ஒரு கொஞ்சம் லைட்டாக சேர்த்து, ஏன்னா நமக்குன்னு வாழ்வியலுக்கும் அதை சேர்த்து கொடுப்பாங்க கொஞ்சம் காசு, அதை எடுத்து அதில் ஒரு ஆல்பம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓ வண்ண வெண்ணிலாவேன்ற ஒரு பாடலை நான் டியூன் போட்ட பாடல். நானே டியூன் போட்டு, யாருமே பாடுறதுக்கு வரல, நானே பாடிட்டேன். பாடி நானே எழுதி நானே பாடினேன். அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பண்ணது பூராவுமே நான் இண்டியன்ஸ், அதாவது ஒயிட்ஸ், சைனீஸ், பிளாக்ஸ் இந்த மாதிரி. தபலா வாசது கூட ஒயிட்ஸ் தான். கோரஸ்லேருந்து எல்லாமே நான் இண்டியன்ஸ் தான் வாசித்தேன். முதல் பாடல் நான் கம்போஸ் பண்ணது. அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்கேன், ஆனால் அது வந்து என்ன சொல்லுது, ஒரு கேசட்லேயே இருந்தது, அந்த டியூன் தொடங்கி போயிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும். அதை வந்து கனடாவில் சிடிபிசி ரேடியோவில் வந்து போட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு அவருக்கு நன்றி சொல்லணும். திரு இளைய பாரதி என்னுடைய முதல் பாடலை அரங்கேற்றிய மனிதர், மாமனிதர். அப்போ டெய்லி காலையில் அந்த பாட்டு போடும்போது சந்தோஷம். அந்த பாடல் நிறைய பேருடைய பாராட்டை பெற்றது. எனக்கு ஒரு இசையமைப்பாளனாக முடியுன்ற உந்துதலை கொடுத்தது. ஸோ அந்த பாடல் நல்லா போனதுக்கு அப்புறம் அதை கேட்டுட்டு ஒருத்தர் வந்து என்னை அப்ரோச் பண்ணார். ரைட்டா, ஒரு படம் பண்ணலாம், நீங்க தான் மியூசிக் பண்றீங்க அப்படின்னு. கேடயம் அந்த படத்துடைய டைட்டில். அதுல அப்ப வந்து விக்ரம் வந்து பாப்புலர் கிடையாது. இது சேதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்தில் 97, 98. ஸோ அப்ப நான் சின்ன பையன் வேற. ஸோ எனக்கு பயங்கர த்ரில்லிங், மியூசிக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கிட்டத்தட்ட ஒரு 6 பாடல்கள் செம்மையா மியூசிக் பண்ணி அடுத்த ஏஆர் ரஹ்மான் நான் தான் மனசுல நினைச்சுக்கிட்டேன். டியூன் எல்லாம் போட்டு நல்ல அழகா அந்த டியூன் எல்லாம் வந்து அதை ரிசீவ் பண்ணி நானே அப்ப கீபோர்ட் கத்துக்கிட்ட கொஞ்சம் இதை வச்சுக்கிட்டு நானே ஃபீட் பண்ணேன். ஏன்னா யாருமே வந்து ஃபீட் பண்றதுக்கு எனக்கு ஆள் இல்லை, என்னை நம்பி யாருமே. ஸோ நானே லேர்ன் பண்ணி, நானே ஒரு நைட்ல லேர்ன் பண்ணி, நானே ப்ரோக்ராமிங் எல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சு ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி எல்லா பாட்டையும் முடிச்சுட்டு வித்தியாசமா இருக்கும். வித்தியாசம் இல்லை, அது தெரியாம பண்ண வித்தியாசமா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது ஏதோ வித்தியாசமா வந்துருச்சு. டைரக்டருக்கெல்லாம் பிடிச்சி போச்சு. ஸோ அந்த பாடல்களை வந்து இந்தியாவில் ரெக்கார்ட் பண்ணோம். எல்லா பாடல் எஸ்பிபி உட்பட, சுஜாதா உட்பட, அனுராதா ஸ்ரீராம், உன்னி கிருஷ்ணன், ஓஎஸ் அருண், இன்னும் அப்போ அந்த காலத்தில் சுரேஷ் பீட்டர்ஸ், இவங்க எல்லாம் பாடினாங்க. இன்க்ளூடிங் அதில் சில வாய்ஸில் யுவன் சங்கர் ராஜா கூட வாய்ஸ் பண்ணியிருப்பான். இதெல்லாம் வந்து அப்போ இருந்த சவுண்ட் இன்ஜினியர் விஜய் ஆண்டனி பண்ணி கொடுத்தார். அதுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணது பூரா சாங்ஸை ரீப்ரோக்ராம் பண்ணது பூரா பிரேம்ஜி. இதெல்லாம் வந்து பதிவான விஷயங்கள். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த படம் அதோடையே நின்று போச்சு, பாடல்களோடையே நின்று போச்சு கிட்டத்தட்ட 25 வருஷம். ஸோ அந்த நின்று போனதோட என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் இங்கே இருக்கிற லோக்கல் ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு, கனடாவில் இருக்கிற லோக்கல் ஆர்டிஸ்ட்டை வச்சு காதல் ஒன்றே போன்றேன்ற ஒரு ஆல்பம் அது வந்து நான் பண்ணேன். எனக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் பெரிய கம்பெனி ரிலீஸ் பண்ணிச்சு, கிராமி ரெக்கார்ட்ஸ். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன அப்போ படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலி இது 99 நடந்த விஷயம். அதுக்கப்புறம் 2000 காலேஜ் ஆகி 2001 நான் வந்து இதை விட ஏதாவது பெருசாக பண்ணலாம் ஒரு தாட்டோட. இதுக்கு நடுவில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க குஜராத்தில் இருந்து. பேரெல்லாம் சொல்ல முடியாது, விரும்பவும் இல்லை. ஸோ அதனால தயவு செஞ்சு எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து என் மேல் இருக்கும் அன்பாலும் என் இசை மேல் இருக்கும் மரியாதையினாலும் இந்த ஒரு ஆல்பத்துக்கு அவங்களே ஒரு 10-12 பாடல்களை ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அது வந்து இந்தியன் காசுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30-40 லட்சம். இது எப்போனா 2001 அந்த காலகட்டத்தில் ஒரு படத்துக்கே அவ்வளோ அந்த பட்ஜெட்டில் ஒரு படமே பண்ணியிருக்கலாம். பட் இவங்க வந்து என்எல் இருக்கிற நம்பிக்கையில் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் அதுக்கு என்ன பேர் வைக்கலாம், என்ன செய்யலாங்கும் போது எனக்கு வந்து டச்
லக்ஷ்மின்னு வருது, நிறைய மைண்ட்ல வந்து கடைசியா வந்து காற்று அப்படின்னு செட் ஆகுது. ரைட்டா? இப்ப பாருங்க, கேடயம் படம் கே வரிசை, ரெண்டாவது நான் பண்ணது காதல் ஒன்றே போதுமே கே வரிசை, மூணாவது காற்று அதுவும் கே. ஸோ கேக்கும் எனக்கு ஏதோ தொடர்பா என்னன்னு தெரியல. ஸோ அந்த காற்றுன்ற ஒரு ஆல்பம் உருவாகுது. இப்போ காற்றோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நிறைய திங்க் பண்ணி பார்க்கும்போது அந்த டயத்துல ஆல்பம் கல்ச்சர் கிடையாது, வந்துட்டு இருக்குது. பட் ஹிந்தில நிறைய இருக்கு, தெலுங்கு, இங்கிலீஷ் எல்லாம் இருக்கே ஒழிய தமிழ்ல வந்து நம்ம அந்த கல்ச்சரே கிடையாது. ஸோ வந்து என்ன வித்தியாசமா பண்ணலாம்னு நினைக்கும் போது, இதுவரைக்கும் உலகத்தில் யாருமே பண்ணாத மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு தோணுச்சு. 22 பிரபல பின்னணி பாடகர்களை பாட வச்சு அதை ரிலீஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா. அதாவது ஒரே பாட்டுல கிடையாது, அதுல 11 பாட்டு. அந்த 11 பாடல்கள்லையும் பாடி இருக்கிற சிங்கர்ஸ் ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா 22 சிங்கர்ஸ், இன்க்ளூடிங் மை செல்ஃப். ரைட்டா? ஆக்சுவலா அதுல என்னுடைய காட் ஃபாதரான எஸ்பிபி, அடிக்கடி நம்ம 2 பேரும் பேசுவோம் அதுக்கு முன்னாடியே. ஸோ அவரும் ஜானகிமாவும் பாடுறதுக்கான ஒரு பாடல் நான் கம்போஸ் பண்ணி பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு கலைக்குமார் அவர்களுடைய வரியில பண்ணேன். ஆனால் அதை நான் ட்ராக் பாடோன்னு ஜானகிமா வந்து அவங்க போர்ஷன்ஸை முடிச்சுட்டு பாலு வந்து பாடிட்டானா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா, பாலு பாடினது நான் தான், பாலு சார் பாடின நான் தான் பாடியிருக்கேன். நீயே அதே மாதிரி தானே பாடியிருக்கேன், உன் வாய்ஸே வச்சுக்கலாமே அப்படின்னாங்க. இல்லைம்மா, எனக்கு என்னுடைய காட் ஃபாதர் பாடணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவங்கள வந்து ரொம்ப படுத்துனேன். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அவங்க அந்த பாட்டு ரிஹர்சல் எடுத்து பாடினாங்க, பயங்கரமா ஒத்துழைச்சு பாடி கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கேசட்டை கையோட எடுத்துட்டு போய் பாலு சார் கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலைன்னா அவன் விட மாட்டான். மறுநாள் எஸ்பிபி வந்து அதை பாடிட்டாரு. 15-20 மினிட்ஸ்ல பாடி முடிச்சுட்டு சொன்னார், அம்மா வந்தாங்க கேசட்டை கொடுத்து பாட சொன்னாங்க. அதனாலதான் நான் வந்து ஈஸியாக பாட்டு, கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ரோமேட்டிக்கெல்லாம் இருக்கும். ஸோ அதனால அவர் சிரத்தை எடுத்து பாடி கொடுத்தாரு. ஆனால் நீட்டாக நான் பாடி கொடுத்துட்டு அவர் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி அழகாக பாடினாரு அவரோட ஸ்டைலில். அண்ட் அப்பா வந்து சொன்னார், யார் இந்த மேல் வாய்ஸ் பாடினது அப்படின்னு. நான் தான் பாடினேன். இப்போ காமெடியாக சொன்னார், படவா நீ பாடினா கொண்டுடுவேன் அப்படின்னு, ஏன்னா என்ன மாதிரியே பாடுறேன் அப்படின்னு. நான் இதை பெருமையாக சொல்லலை, ஆக்சுவலாக நமக்குன்னு ஒரிஜினாலிட்டி இருக்கணும். அதனால தான் நான் பாடுறதுக்கு வரவே இல்லை. நான் பாடினா சும்மா பாடினாலும் அப்புறம் மாதிரி தான் இருக்கும். அதனால அது வேண்டாம் தான் கம்போசிங்க்கு போனது. ஏன்னா கம்போசிங்ல நிறைய சுதந்திரம் இருக்கு. இதுக்கு நடுவில் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் சொன்னேன்ல அந்த வண்ண வெண்ணில ஒரு பாட்டு பண்ணேன், அதுக்கு முன்னாடி 94-95 ரேஞ்சில், அப்போ நான் ரொம்ப சின்ன, இங்கே நடந்த ஏஷியன் லெவலில் நடந்த 2 காம்படிஷன்ல பல தரப்பட்ட மக்கள், அதாவது கிட்டத்தட்ட 300 பேர் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இந்தியா மாதிரி பலதரப்பட்ட மக்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுல ஃபில்டர் பண்ணி ஒரு 25 பேரை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்க. அதில் நானும் ஒருத்தன். அதில் ஜட்ஜி வந்து எஸ்டி பர்மன் சாரோட அசிஸ்டன்ட், அவர் பேர் ஞாபகம் இல்லை, அதுக்காக மறந்துக்கிறேன். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாடி முதல் பரிசையும் தாண்டி அவர் சொன்னார், இதுக்கு வந்து முதல் பரிசு கூட கொடுக்கறது முடியாது, அதை விட இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, கோல்டு தப்பா நினைச்சுட்டேன். ஸோ எனக்கு வந்து அவர் கைப்பட பணமும் கொடுத்து அவரை வந்து பார்க்க சொன்னாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டா என்னால் மும்பை போக முடியாது, இப்போ படிப்பெல்லாம் இருந்ததா ஹை ஸ்கூல்ஸ். இங்கே கனடாவுடைய பிரீமியர் டெப்யூட்டி மினிஸ்டர் கையாலையும் எனக்கு வந்து பாராட்டு கிடைச்சது. அதே மாதிரி திரு VH அப்துல் ஹமீத் அவர்கள் பாராட்டினார். அது கலையரங்கம் நிகழ்ச்சி. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் 3 வருஷமா நடக்கிற காம்படிஷன்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன் அந்த டைம். ஸோ அதில் பெஸ்ட் மேல் வோக்கலிஸ்ட் அப்படின்னு அவார்டு கிடைச்சது. நான் சொல்லிட்டு மறுபடியும் இதுக்கு வரேன். ஸோ இங்கே காற்று அப்படின்ற ஆல்பம் பெரிய வெற்றி. ஏன்னா அதை ரிலீஸ் பண்ணது வந்து சரிகமா அப்படின்ற பெரிய கம்பெனி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் பண்ண காதல் ஒன்றிய போதுமே ராமி ரெக்கார்ட்ஸ் அங்கே வந்து பயங்கர பாப்புலராக இருந்து நிறைய சாங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, சினிமா சாங்ஸ் எல்லாம், சுவிட்சர்லாண்ட் பேஸ்ட். இப்போ வந்து சரிகமா அப்போ வந்து பயங்கர நம்பர் 1 ரேஞ்சில் இருந்தாங்க. இப்போ சோனி மாதிரி அப்போ அவங்க இருக்காங்க. பட் சொல்கிறேன் உதாரணம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கேட்டாங்க, இந்த ஆல்பம் நம்ம எதுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஒரு கேள்வி சொன்னேன். உலகத்திலே முதல் ஆல்பம் 22 பிரபல பின்னணி பாடகர்கள் பாடிய முதல் ஆல்பம் இதுதான். அது சொன்னோடனே அவங்க எடுத்துட்டாங்க. அந்த ஆல்பம் செம ஹிட் வேர்ல்டு வைடா. என்ன சிலோனுக்கு கூப்பிடுறாங்க, சூரியன் FM
ரேடியோ கூப்பிட்டு பாபா பூபா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குது 10 நாள் ஐலண்ட் வைடா. எல்லாம் பெரிய பெரிய விஐபிஸ் கூட தான் இருக்கேன். சாங்கில் எனக்கு என் கூட மலேசியா வாசுதேவன் சிலோன் எல்லாரும் வராங்க. ஆனாலும் என் மேலே தான் ஃபுல் ஃபோக்கஸ். ஏன்னா காற்று பாடல்கள் பூரா அந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து 10 நிகழ்ச்சிகள் அதில் பாடப்படுது. எல்லாம் பயங்கர விசில். என்ன போலீஸ் எஸ்கார்ட் படி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க வண்டிக்குள்ளே. ஒரே வண்டி ஷட்டருக்குள்ளெல்லாம் கையை போட்டு நான் வந்து அவங்களுக்கு வந்து இது கொடுக்குறேன், என்னது ஆட்டோகிராஃப். அந்த அளவுக்கு கையே வீங்குற அளவுக்கு நான் சைடு வச்சு 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 எனக்கு நடக்குது. இது வந்து இந்த டைமில் எனக்கு திருமணமும் நடக்குது. ஸோ அதனால் என்னுடைய மனைவி இதுக்கு சாட்சி. இந்த மாதிரி நடக்குது. ஸோ பெரிய அது அருண் குமாரசாமி என்றவர், அவர் கேட்டால் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் கீபோர்ட் வாசிப்பார். அவருக்கு தெரியும் அந்த ஷோ எப்படி எந்த அளவு பிரபல்யம் அடைஞ்சது. எனக்கு உலகம் பூரா அவ்வளோ ஒரு 40,000-50,000 மக்கள் ஒவ்வொரு ஷோலையும் வந்து என்னை பாராட்டி பெரிய விஐபி ரேஞ்சுக்கு போலீஸ் எஸ்கார்ட்டில் போகிற அளவுக்கு ஆகிட்டேன். ஆனால் அப்போ திருமணமானதால வந்து அதுக்கு நான் அங்கே இருக்கேன் இந்தியாவில். அதனால அவங்களை கூட்டிகிட்டு இங்கே வரணும். அதனால மறுபடியும் கூட்டிகிட்டு வர வேண்டிய சூழ்நிலை. ஸோ நடுவில் ஒரு சின்ன பிரேக். மறுபடியும் இங்கே வந்து படிப்பெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே இருந்ததெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப செய்யலாகும் போது கொஞ்சம் கேப் ஆகுது. அதுக்குள்ளே சில ஆல்பங்கள் டச் மீன்ற ஆல்பம் நான் ஏற்கனவே பிளான் பண்ணுது, அதை பண்ணுறேன். அது வந்து கவின்ற ஒரு ஆல்பம், டச் மீ. இதெல்லாம் வந்து அப்போ ஃபேமஸாக இருந்த கம்பெனி ஐங்கரன் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்னை அப்ரோச் பண்ணுறாங்க. யார்? லைக்கா. அவங்க பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் லைக்கா அப்போ வந்து எனக்கு லைக்கான்றது என்னன்னு தெரியல. ஸோ அது நான் ஐங்கரன் தான் அப்போ பாப்புலராக இருந்ததுனால நான் ஐங்கரனை சூஸ் பண்ணேன். அந்த பாடல்கள் ரிலீஸ் ஆச்சு, ஓரளவு போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடி படிப்பு அது இதுன்னு போகும்போது ஒரு ஹிந்தி பாடல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதை பண்ணேன். அது மிக பிரம்மாண்டமாக பண்ணாங்க. அக்கேலே கடே அப்படின்ற ஒரு பாடல், மெமரிஸ்ன்ற ஆல்பத்துக்காக ஒரு சிங்கிள் ட்ராக். ஸோ அந்த இது முடியும் போது ஒரு இங்கிலீஷ் படம், தி ஸ்ட்ரிப் மால் அப்படின்ற ஒரு படம், 2010-11 இந்த ரேஞ்சில். அந்த படத்துக்கு வந்து எனக்கு வந்து எனக்கு இல்லை, அந்த டீமுக்கே வந்து ஹானலூர் அவார்டு கிடைக்குது. எங்கே கிடைக்குதுன்னா ஹவாயில், ரெட் கார்பெட்டில். ஸோ அது முடியுது. அதுக்கப்புறம் சில ஆல்பங்கள், அப்புறம் சில திரைப்படங்கள், இங்கேயும் அங்கேயும் கொலாபரேஷனில் இப்படி இருக்கும்போது இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயத்தை மறந்துட்டேன். 2008ஆம் ஆண்டு, இது முக்கியமாக சொல்லி ஆகணும். இது அதாவது இந்த இங்கிலீஷ் படம் ஹிந்தியெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு ஒருத்தருடைய கான்டாக்ட் இருக்குது இங்கே தான். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு ஆல்பம் பண்ணி கொடுக்கணும், நீங்கள் இந்தியா போய் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லும்போது நான் அங்கே போகிறேன். அவருடைய எனக்கு அந்த அறிமுகத்தை கொடுத்தார்ல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தார்ல, அவருடைய நண்பர் அங்கே டைரக்டராக இருக்கார், பேர் ஜீவரத்னம். அங்கே போனோன்னா ஜீவரத்னம் சாருடைய அறிமுகம் கிடைக்கிது. அவர் அப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, மேகம் அப்படின்ட்டு. உடனே ப்ரொடியூசருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஏற்கனவே அவங்க ஒரு 5 பாட்டு போட்டாலும் திருப்தி இல்லாமல் இருந்தாங்க. என்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த பாடல்களை மறுபடி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க முடியுமா? திருப்தி இல்லை அப்படின்னாங்க. ஆனால் பட்ஜெட் கம்மி, ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து செலவு பண்ணிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு ஒத்துக்கிட்டேன். எனக்கு அட்வான்ஸ் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் நான் போய் வித்தின் 2-3 days இங்கேருந்து கிளம்பி போய் அங்கே 2-3 daysக்குள்ளே அட்வான்ஸ் வாங்கிட்டேன். வாங்கி அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறேன். மேகம்ன்ற திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரொடியூசர் எஸ் தமிழரசு, லாயர், அவரே ஹீரோவாக நடிக்கிறாரு. அதில் வேணு அரவிந்த், ஊர்வசிமா, காதல் சுகுமார், போண்டாமணி, இப்படி பல ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க. சரிதா யாதவ், கௌஷிகா, இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா 100 நாள் அப்போ ஓடிய ஒரு வெற்றி படம். எனக்கு விருதுகள் எல்லாம் நிறைய கிடைக்கிது, நிறைய பேர் பாராட்டுறாங்க. மறுபடி அன்ஃபார்ச்சுனேட்டாக அப்போ எனக்கு குழந்தையெல்லாம் பிறக்கிற டைம், அதனால என்னால் அங்கே இருக்க முடியல. விஜய் டிவியில் என்னை வந்து ஜட்ஜாக கேட்குறாங்க வந்து இருக்க சொல்லு. எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை. இங்கே குழந்தை பிறந்தது, நான் அங்கேருந்து இங்கே வர வேண்டிய சூழ்நிலை. மறுபடி வர்றேன், ஒரு சின்ன கேப். அப்போ தான் இந்த ஹிந்தி பாட்டு, இங்கிலீஷ் படமெல்லாம் நான் கமிட் ஆகிறேன், பண்ணுறேன். அது முடிஞ்சோடனே சில ஆல்பங்கள் இப்படி போயிட்டு இருக்கும்போது சாந்தன் அப்படின்ற ஒரு படம் கமிட் ஆகுது 2014. அந்த படம் கமிட் ஆகி அதுக்கு மியூசிக் பண்ணுறேன். முதல் இசையமைப்பாளர், அதாவது டெக்னாலஜி வச்சு இந்தியாவில் இல்லாமல் ஃபுல்லாக ரீரெக்கார்டிங் உட்பட
சிங்கர்ஸை வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்து, வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி, ஜூமில் வந்து டீச் பண்ணி, ஸ்கைப்பில் கற்றுக் கொடுத்து, ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி, இன்க்ளூடிங் ஆர்ஆர் எல்லாமே வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ண முதல் படம் நான் தான் பண்ணி அந்த பாடல் வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனால் சரியாக வந்து ரிசீவ் ஆகலை. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னதான் பண்ணாலும் மேலே கடவுளுடைய திட்டம் எதுவும் அதுதான் நடக்கும். இப்படி இருக்கும்போது இன்னொரு படம் கமிட் ஆகுது, ஹை-ஃபை அப்படின்ற படம். திரு பாஸ்கி ராஜ் அவர்கள், அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாலு மகேந்திரா சாரோட ஸ்டூடெண்ட், அவர் பண்ணார். அது வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம் 3 மொழியில் இதாச்சு. அந்த பாடல்கள்லாம் அழகாக பண்ணி கொடுக்குறேன். அது கொஞ்சம் காலதாமதமாகுது. 2 வருஷம் கேப்பில் கிட்டத்தட்ட போன வருஷம் அது வந்து என்னது ரிலீஸ் ஆகும். எங்கள் ஆடியோ படம் ரிலீஸ் ஆகலை, படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, ஓடிடியில் கொடுத்துருக்காங்க அமேசானில். பட் அதோட ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டமாக நடக்குது பிரசாந்த் லேபில். நிறைய விஐபிஸ் இது வர்றாங்க. இதுக்கு நடுவில் சில படங்கள் கமிட் ஆகுது. அதில் ஒன்று தான் சூரியனும் சூரியகாந்தியும், இன்னொரு படம் கரிமூட்டம். இதுக்கு நடுவில் நிறைய ஆல்பங்கள், சிங்கிள்ஸ் எல்லாம் பண்ணுறேன். ஓரளவு மக்கள் மத்தியில் தெரியப்படுறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஜேர்னி. இப்போ நான் இங்கே வந்து இன்னைக்கு வந்து இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா இத்தனை ஜேர்னி கடந்து வந்திருக்கேன். இதில் நிறைய தோல்விகள் இருக்குது, நிறைய அவமானங்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஆனாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு இருக்கேன்னா நம்பிக்கை. ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, மியூசிக் இன்டர்நேஷ்னல் மியூசிக் டேல இசைன்னு மட்டும் இல்லை, எதுலையுமே வந்து முடியும்னு நினச்சேன் முடியும், முடியாதுன்னு நினச்சேன் முடியாது. ஸோ நான் முடியும்னு நினச்சேன், அதனால இன்னும் போயிட்டு இருக்கேன். கண்டிப்பாக மிக சீக்கிரமாக நான் ஒரு பெரிய நல்ல மியூசிக் டைரக்டர் வரிசையில் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இருக்கணும். நடுவில் சில குடும்ப சிக்கல்கள் எல்லாருக்கும் இருக்குது தானே, அதனால என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியல. ஸோ அதனால இப்போ மறுபடியும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி நான் இதுக்கு வந்தேன். அண்ட் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு நல்ல இசையமைப்பாளர்கள் வரிசையில் என் பேரும் இடம் பெறும் அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கு அந்த இறைவன் அருள் புரியணும். அண்ட் அஃப்கோர்ஸ் ரசிகர்களாகிய நீங்கள் எல்லாம் வந்து எனக்கு வந்து துணை நிற்கணும். இப்போ இந்த படங்களோட சேர்த்து இன்னொரு 2 ஆல்பமும் போயிட்டு இருக்குது. அதில் 2 இல்லை 4 ஆல்பம். ஒன்று பார்த்தீங்கன்னா என் உசுருக்கு அப்படின்னு, அதை டைரக்ட் பண்ணுறது வந்துட்டு தீபா தர்மராஜ் ஃப்ரம் திருச்சி. ஷீஸ் எ ஃபென்டாஸ்டிக் டைரக்டர். அண்ட் அதுக்கு லிரிக்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பித்தன் வெங்கட்ராஜ். அது போக பிரியங்கா வச்சு ஒரு ஆல்பம் பண்ணுற சிங்கிள், அதுவும் நல்லா வந்துருக்குது. ஷூட்டிங் இப்போ போயிட்டு இருக்குது ஆக்சுவலாக. அதுவும் வந்து டைரக்ட் பண்ணுறது தீபா தர்மராஜ். அண்ட் அதுக்கு லிரிக்ஸ் பண்ணியிருக்கிறது ஷர்மிலான்னு சொல்லிட்டு ஃப்ரம் UK, அறிமுக பாடலாசிரியர். இதை தாண்டி வெத்தலை வாடக்காரின்ற ஒரு பாடல், அப்புறம் என்ன மறக்கிறேன்ற ஒரு பாடல் எல்லாம் போயிட்டு இருக்கு சிங்கிள். இது ஒரு சைடில் போயிட்டு இருக்கு, ஒரு சைடில் திரைப்படங்கள் போயிட்டு இருக்குது. ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் என்னை இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்த நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து என்னை பார்த்து இதை கேட்டதுக்கு தேங்க்யூ வெரி மச். அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். லவ் யூ.